இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேடம், பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்களை நல்லா காய்ச்சின்னு காய்ச்சி அனுப்பிட்டீங்க போல. நான் அவங்க கிட்ட என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேம். நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். ஏதோ நீங்க கோவமா இருந்தீங்க, நல்லா திட்டினீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது மேடம். என்னாச்சு மேடம்? வேணா விடுங்க, உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா புரியுற மாதிரி சொல்லுங்க மேடம், புரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன தப்பு பண்ணாங்க மேடம்? சொல்லுங்க மேடம். வெற்றி, வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க யாரு, உங்க கடமை என்ன, நீங்க எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியுமே. நான் ஈஸ்வரமூர்த்தியோட புள்ள, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன், ஒரு குழந்தைக்கு அப்பா, இந்த தொகுதியில ஒரு முக்கியமான ஆளு. இப்போதைக்கு உங்களுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எல்லாமே சரியா தானே போயிட்டு இருக்கு மேம். சரியா போயிட்டு இருக்குங்களா? அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க சொல்ற எல்லாம் வேற ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம். உங்க தனிப்பட்ட அடையாளம் என்ன? யார் நீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? மேடம், நான் ஒரு வெற்றி, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பாவோட அடையாளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் பேரை உங்க பேர்ல இருந்து எடுத்துட்டா நீங்க யார் என்னன்னே தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல மேடம். அதானே உண்மை வெற்றி. வெளியில போனா உங்களை என்ன சொல்றாங்க? ஈஸ்வரமூர்த்தியோட பையன் அதானே? அப்பாவோட பேச்சு கேட்கலாம், அது தப்பில்ல. ஆனா அந்த அடையாளத்தோடவே வாழ்நாள்ல எத்தனை நாள் இருக்கிறது? உங்களோட பேர்ல அவரோட பெருமை இருக்கலாமே தவிர அவரோட பேரே உங்களோட வாழ்க்கையா மாறிடக்கூடாது. உங்க வாழ்க்கைய நீங்களே தீர்மானிச்சிருக்கீங்களா? உங்க அடிப்படை தேவை என்ன? உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தேவை? இதெல்லாம் உங்க உழைப்புல இருந்து பூர்த்தி பண்ணிருக்கீங்களா? முடியாது. ஏன்னா நீங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டீங்க. அதனாலதான் போற வரவங்க எல்லாரும் உங்களை இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. பாருங்க, நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் விஷயமா? நாளையில இருந்து பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன்.